யானை நடுவுல நின்னுச்சுன்னா பஸ்ஸை நிறுத்தி போட்டுருவாங்க. பிள்ளைகள் வந்து அங்க போக முடியாது, வீடுகளுக்கு போக முடியாது, விட்டுட்டு இவங்க போயிருவாங்க. பிள்ளைகள் வந்து போறது வந்து உயிரிழப்பு. எங்கேயுமே மின்கம்பு வேலி அமைக்கல. சாதாரணமாகவே இப்ப காட்டெருமை இருக்கு, காட்டு பண்ணி இருக்கு, வீட்டுக்கு முன்னாடியே உள்ள யானை வீட்டுக்கு முன்னாடி வருது. எங்கேயுமே மின்கம்பு வேலி வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா குரங்கு பானையவே தூக்கிட்டு போயிருது. அதுக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். வீட்டுக்கு வந்து ஒரு கூரை ஒழுங்கா எங்களுக்கு வந்து இருக்கு. அதுல வந்து எதுவுமே கிடையாது. எந்த மருந்து வசதி வந்து ஒண்ணுமே சுத்தமா இல்லை. எது வேணாலும் இங்கதான் வரும். ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தரமாட்டாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா டிரைவர் இல்லன்னுவாங்க. பார்மசி இருக்கு, அது சும்மா தான் இருக்கு. ஒரு பாம்பு கடிச்சவங்களை கூட ஊருக்கு கொண்டு வர முடியாது. அதே மாதிரி அந்த சாலையிலேயே ஒரு கர்ப்பிணி பெண் வர்ற வழியிலேயே டெலிவரி ஆயிடுச்சு. அதே மாதிரி மலைவாழ் மக்கள் அந்த கரையில அணைக்கு அந்த கரையில இருக்காங்க. 48 குடியிருப்புகள் இருக்கு. அந்த மக்கள் வந்து இந்த அணை விளையாட்டு தான் போட்டு மூலமா தான் வருவாங்க. வரக்கூடியவங்களுக்கு அரசு சார்பில் ஒரு இலவசமா ஒரு போட் வசதி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பல நாட்களை கோரிக்கை வச்சு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தாச்சு, நேர்லையும் கேட்டாச்சு. இது வரைக்கும் கொடுக்கல. அமைச்சர் வந்து இங்க ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் இதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்றாரு. இது வரைக்கும் பண்ணப்படல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான ஒரு இடம், ஆனா அந்த மக்கள் இங்க வர முடியாத சூழல் நிலவிட்டு இருக்கு. அது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி அரசு ரப்பர் தோட்ட கழக தொழிலாளர்களை 900 சில்லற பேருக்கு வந்து அரசு பணி நிரந்தரம் பண்ணல. ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு படியும் கிடையாது, அரசோட ஒரு சலுகையும் கிடையாது. நிரந்தர வேலை செய்யறவங்களுக்கு சொல்ல போனா இவங்களோட குடியிருப்புகள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு கணிப்புல சொல்றேன், எங்க வீடையும் அவங்களோட வீடையும் கணிக்கும் போது 100 ஆண்டுகால வித்தியாசம் இருக்கு. 100 ஆண்டுகால ஒரு வீட்டுல கூரை இருக்காது. எல்லா வீடுகளும் நான் போயிருக்கேன். அதாவது ஒரு கூரை இருக்காது, ஒரு அடுப்பு இருக்காது, ஒரு ஒண்ணுமே இருக்காது. அது எப்படிதான் வசிக்கிறாங்கன்னு கூட தெரியல. சுதந்திர இந்தியான்னு சுதந்திரமாயி 76 வருடம் எல்லாம் சொல்றாங்க. 80 வருஷமா இதுக்கு பக்கத்துல உள்ள வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ ஒரு படிப்பகமோ ஒரு வாகன வசதியோ ரேஷன் கடையோ ஒண்ணுமே கிடையாது. ஒரு தீவு மாதிரி அந்த ரோடுக்கு மட்டும் காசு போட்டு அந்த நேரத்தில் ரோடுக்கு அவங்க 10 லட்சம் ரூபா ஆசை போட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபா ரோட போட்டு 9 லட்சம் ரூபா அவங்க எடுத்துக்காங்க. மாறி மாறி கமிஷன் போட்டு எடுத்துக்காங்க. அப்படி போட்டுருக்காங்க. கான்கிரீட் ரோடுல இந்த அளவு தான் இருக்கும். அவங்க சைடு கட்டி எல்லாம் தான் போடணும். ஓட இந்த அளவு தான் போறாங்க. கண்ணு போட